திமுக தலைவர்கள் மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் அதனை அரசியல் பழிவாங்கல் என்றுதான் அவர்கள் கூறுவார்கள். மாநிலங்களவை உறுப்பினர் பிரவீன் சக்கரவர்த்தி சென்னை விமான நிலையத்தில் பேட்டி. சென்னை விமான நிலையத்தில் காங்கிரஸ் மாநிலங்களவை உறுப்பினர் பிரவீன் சக்கரவர்த்தி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூறுகையில், 3 நாளைக்கு முன்னாடி நான் என்னோட பதவியேற்பு விழா நடந்துச்சு. மாண்புமிகு துணை ஜனாதிபதி திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களின் தலைமையில் எனக்கு பர்சனலாக ஒரு ரொம்ப பெருமையான டைம் அது. அதே சமயத்தில் அது என்ன மாதிரி பொறுப்பு அப்படின்னு எனக்கு நல்லாவே புரியுது. தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கூட்டணியின் முதல் பிரதிநிதியாக டெல்லியில் பாராளுமன்றத்தில் நான் செயல்பட போகிறேன். கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஆட்சி, ஒரு தேசிய கட்சி தமிழ்நாட்டின் ஆட்சியில் பங்கேற்கிறது. இது ஒரு வரலாறு முக்கிய டைம். அதே டைமில் பாராளுமன்றத்தில் பாஜக அரசு மசோதாக்களை எடுத்துகிட்டு வர்றாங்க. இப்போ இந்த மான்சூன் செஷனில் என்ன மாதிரி மசோதா? தொகுதி மாற்ற மசோதா, ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா. இதெல்லாம் தமிழகத்தின் உரிமையையும் சுதந்திரத்தையும் பறிக்க உள்ளது. இதற்காக எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும், தீவிரமாக எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும், துணிச்சலோடு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். அதை தான் நான் செய்வேன் இந்த முதல் செஷன். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் குரலாக நிச்சயமாக பாராளுமன்றத்தில் ஒலிப்பேன். இந்த ஒரு பெரிய பொறுப்பு. திருப்பி சொல்கிறேன், தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கூட்டணியின் முதல் பிரதிநிதியாக டெல்லியில் செயல்படுவதற்கு எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நான் மிகவும் நன்றி தெரிவிக்கிறேன். எங்கள் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும். இருங்க, ஒரு நிமிஷம். கர்நாடகாவை சேர்ந்தவர் பிரதிநிதியா என்ன பிரதிநிதி அது விஷயம் கிடையாது. இப்போ மேகதாதுவை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், தமிழக காங்கிரஸின் ஸ்டாண்ட் ரொம்ப தெளிவாக இருக்குது. நாங்கள் அதை எதிர்க்கிறோம். இதை நான் உங்களுக்கு மட்டும் சொல்லலை, என்னுடைய கொலீக் கர்நாடகா முதலமைச்சர் திரு DK சிவகுமார் அவரை சந்தித்த போதும் நான் இந்த எதிர்ப்பை தெரிவித்தேன். எந்த எதிர்ப்பு? தமிழக காங்கிரஸ் கட்சியின் எதிர்ப்பை தெரிவித்தேன். அதே டைமில் நாங்கள் ஒரு தேசிய கட்சி, முதல் முறை ஒரு தேசிய கட்சி தமிழ்நாட்டின் ஆட்சியில் பங்கேற்றுள்ளது. இந்த பிரச்சனை 2 மாநிலங்களின் பிரச்சனை. ஒரு தேசிய கட்சிக்கு தான் அந்த ஒரு சக்தி இருக்கு. அதாவது இந்த ரெண்டு மாநிலங்களுக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனையை ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு தீர்வு எடுத்துட்டு வர முடியும் அப்படின்ற ஒரு சக்தியும் நம்பிக்கையும் எங்களுக்கு உள்ளது. அதை தான் நாங்கள் செய்வோம். என்ன எனக்கு தெரியல, புரியல, எனக்கு கிளாரிட்டி இல்லை. சரி, சிறுபான்மையர் எங்க சென்றா? இல்லை, அது என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியாதுங்க. நான் இப்போ தான் டெல்லியிலேருந்து வரேன். அது எனக்கு அந்த விவரம் தெரியாது. ஆனால் மதசார்பற்ற ஆட்சி, மதசார்பற்ற கொள்கை அதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சது தானே. நாங்கள் தமிழக வெற்றி கழகமும் சரி, காங்கிரஸும் சரி, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் இந்த பர்டிகுலர் இஷ்யூ பற்றி எனக்கு ரொம்ப ஒன்றும் தெரியாது. ஏன்னா நான் அதில் கவனம் செலுத்தலை. என்ன சொல்லியிருக்காரு?
அவங்க என்ன வேணால் செஞ்சுக்கிட்டோங்க, அது அவங்களோட உள்கட்சி பிரச்சனை. தனியாக நிற்கட்டும், கூட்டணியோடு நிற்கட்டும். ஆனால் ஒன்று உறுதி, யார் தமிழக மக்கள் கூட்டணி ஆட்சி ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களோ அது தவறு அப்படின்னு நிரூபிச்சிட்டோம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான டைமு, ஒரு திசை திருப்பு வேறு. காங்கிரஸ் கட்சியில் நீங்கள் பாருங்கள், ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு உற்சாகமும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்க்க முடியுது. ஆட்சியில் இருக்கும், அதோட ஒரு கூட்டணியில் ஒரு மரியாதை இருக்குது, ஒரு மதிப்பு இருக்குது. அதுக்கு தகுந்தாபடி என்னுடைய தோழர் திரு மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்புக்காக அவரை சூஸ் பண்ணியிருக்காங்க எங்கள் தலைமை, கட்சி தலைமை. அவர் தமிழக காங்கிரஸ் கட்சியின் புது திசையில், புது கூட்டணியில் காங்கிரஸை பலப்படுத்துவதற்காக எல்லா முயற்சியும் எடுப்பார் அப்படின்ற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எனக்கு அவரை நல்லாவே தெரியும். நான் இப்போ டெல்லியிலையும் பார்த்துட்டு தான் வந்தேன். ஸோ அவர் நிச்சயமாக இது ஒரு புதிய காங்கிரஸ் எல்லாருமே பார்ப்பீங்க. தமிழக காங்கிரஸ் தமிழ்நாட்டின் மக்களின் குரலாக தான் நாங்கள் இருப்போம். யாருக்கும் அடிமை கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும்தான் எங்களுடைய பொறுப்பு. என்னது எல்லாருமே இது எங்கள் காங்கிரஸ் கட்சி தலைமை எடுத்த முடிவு. நாங்கள் எல்லாரும் எங்கள் தலைமை எந்த முடிவு எடுக்கிறாங்களோ அதை ஏற்றுக்கொள்வோம். அதில் சந்தேகமே கிடையாது. பாருங்க, ஃபஸ்ட்டு ஆட்சி அமைச்சு 1 மாதம் ஆகும், கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. நீங்களே சொல்கிறீங்க சிங்கப்பெண் ஒரு புதிய திட்டம் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது வரவேற்கத்தக்க விஷயம்தான். அது 1 மாதத்தில் மக்கள் மத்தியில் ரொம்ப தெளிவாக ஊழலில்லா ஆட்சி அப்படின்றது பதிவாயிருக்கு. பெண்களுக்கான சிங்கப்பெண் திட்டம் பதிவாயிருக்கு. கொஞ்சம் டைம் கொடுங்க, நிச்சயமாக இதில் கவனம் செலுத்துகிறாங்க ஆட்சி. அதில் நிச்சயமாக இதில் நீங்கள் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு நீங்கள் பார்ப்பீங்க, எல்லாரும் பார்ப்பீங்க. 1 மாதத்தில் இவ்வளோ செஞ்சுருக்காங்களே, அது கொஞ்சம் பாராட்டணும். இல்லை அதிகமாக நீங்கள் டேட்டா வச்சு அதிகமாக நடக்குதுன்னெலாம் சொல்லலாம். நீங்கள் சொல்கிறது என்னென்னா இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றீங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அதில் கிளியராக கவனம் செலுத்தி தானே இந்த திட்டத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதனால 1 மாதத்துலேயே இவ்வளோ செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு 5 வருஷம் இருந்துச்சு. இங்கே 1 மாதத்தில் இவ்வளோ செஞ்சுருக்காங்க. நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சரிங்க, கிளம்பலாம். பாருங்கள், திமுக தலைவர் மேலே இப்போ யார் என்ன எடுத்தாலும் இதை தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் ரொம்ப அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. திமுக ஆட்சி எப்பேற்பட்ட ஆட்சியாக இருந்துச்சு 5 வருஷத்துக்கு, அது மக்களே சொல்லிட்டாங்க. நீங்கள் யார்? மக்களே சொல்லிட்டாங்க இல்லையா? வேண்டாம், அந்த ஆட்சி வேண்டாம், போதும், வீட்டில் உட்காருங்கன்னு சொல்லிட்டாங்களா இல்லையா? அவ்வளோதான். அதுக்கு ஏற்றாப்புல அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. நன்றி நன்றி.